வாழ்க்கை ஸ்டக்கான மாதிரி தோணுதா? இந்த 5 வழிய பின்பற்றினா முன்னாடி போக முடியும். சில நேரம் நமக்கு இப்படி தோணும். என்ன பண்ணினாலும் வாழ்க்கை முன்னாடி போகல. முயற்சி இருக்கு, களைப்பு இருக்கு, ஆனா பலன் மட்டும் இன்னும் லோடிங். காலையில் அலாம் அடிக்கும், எழுந்திடலான்னு நினைப்போம், ஆனா கை மட்டும் ஸ்னூஸ அழுத்தும். வாழ்க்கையும் அதே மாதிரி ஸ்னூஸ் மோட்லயே போயிடுது. இது தோல்வி இல்ல, இது வாழ்க்கையில ஒரு பாஸ் மோமெண்ட். இந்த நேரத்துல சின்ன மாற்றம் எடுத்தாலே வாழ்க்கை மீண்டும் ப்ளே ஆகும். இன்னைக்கு நான் சொல்லப் போறது, வாழ்க்கை ஸ்டக்கான மாதிரி இருக்கும்போது பின்பற்ற வேண்டிய 5 எளிய வழிகள். கொஞ்சம் சிரிப்பு இருக்கும், ஆனா கருத்து சீரியஸ். முதல் வழி, குறை சொல்வதை நிறுத்து. நம்ம எல்லாருக்கும் ஒரு மறைந்த திறமை இருக்கு. அது குறை சொல்வது. ரோடு மேல குறை, மழை மேல குறை, வேலை மேல குறை, அதிர்ஷ்டம் மேல குறை. குறை சொன்னா மனசு லைட்டா ஆகும், ஆனா பிரச்சனை அப்படியே நிக்கும். பிரச்சனை சரியாகாது, ஆனா தொண்டை மட்டும் வலியாகும். அடுத்த முறை குறை சொல்ல வரும்போது இந்த கேள்வி கேள்: இதுக்கு நான் என்ன செய்யலாம்? உடனே பதில் வரலனாலும் பரவாயில்ல, கேள்வி கேட்டதே ஒரு முன்னேற்றம். இரண்டாவது வழி, தினசரி பழக்கத்துல சின்ன மாற்றம். வாழ்க்கை நிக்கிற முக்கிய காரணம் ஒரே மாதிரி வாழ்க்கை. அதே நேரம் எழுந்திருத்தல், அதே போனை பார்க்கறது, அதே வேலை, அதே களைப்பு. பிரெயினுக்கு போர் அடிச்சிருக்கும். பெரிய மாற்றம் வேண்டாம், சின்ன மாற்றம் போதும். 10 நிமிடம் சீக்கிரம் எழுந்திரு, தூங்கும் முன்னாடி போனை வச்சிடு, நடக்கிற பாதைய மாற்று. உடனே வாழ்க்கை மாறிடாது, ஆனா வாழ்க்கை சரி ஏதோ புதுசா இருக்குன்னு ஃபீல் பண்ணும். மூன்றாவது வழி, ஃபோன் பயன்படுத்துற நேரத்தை குறை. ஃபோன் நல்ல நண்பன், ஆனா நேரத்தை தெரியாம எடுத்துக்கிடும் நண்பன். சும்மா ஒரு வீடியோன்னு திறந்தா 1 மணி நேரம் போயிடும். அப்புறம் நாம யோசிப்போம், நான் என்ன பண்ண வந்தேன்? ஒரு சின்ன ரூல் வை. காலையில் எழுந்ததும் முதல் அரை மணி நேரம் ஃபோன் வேண்டாம். தூங்க போற முன்னாடி கடைசி அரை மணி நேரம் ஃபோன் வேண்டாம். இந்த 1 மணி நேரம் உன் வாழ்க்கைக்கு சீக்ரெட் பவர் மாதிரி வேலை செய்யும். நான்காவது வழி, சின்ன இலக்குகள் வை. நம்ம எல்லாருக்கும் பெரிய ஆசைகள் இருக்கு. பெரிய வெற்றி வேண்டும், வாழ்க்கை செட் ஆகணும். சரி, ஆனா இன்று என்ன? இன்று செய்யுற சின்ன விஷயம்தான் நாளைக்கு பெரிய மாற்றம். 20 நிமிடம் கற்றுக்கொள், 10 நிமிடம் நட, ஒரு நிலுவை வேலையை முடி. சின்ன வேலை முடிந்ததும் மனசு சொல்வது என்ன தெரியுமா? சரி, இன்னொன்னும் பண்ணலாம். அதுதான் கான்ஃபிடன்ஸ். ஐந்தாவது வழி, ஒரு திறனை வளர்த்து. வாழ்க்கை நிக்கிற மாதிரி தோணும்